ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனந்தன் காடு நம்ம ஆர்யா நடித்து வெளிவர இருக்கிற அனந்தன் காடு படத்தோட ட்ரெய்லர் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஏரியாவில் வந்து எல்லாத்தையும் அடித்து எடுத்து பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு மக்கள் மேலே அட்டாக் நடத்துகிற மாதிரியான ஒரு சீன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட விடுதலை படம் வர அந்த மாதிரியே தான் இதுவும் இருக்கும். பட் இதில் வந்து எப்படின்னா, இது யார் மேலே என்ன ரீசனுக்காக எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது என்னன்னு கதை தெரியலை. பட் இது வந்து மேக்ஸிமம் இதில் வர சில சீன்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து ஆர்யா வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவரை வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி, அதாவது ஒரு பகுதிக்கு ஒரு மினிஸ்டர் யாரோ போகிறாங்க. ஸோ அதில் யாரையோ தூக்குற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இதில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ்காரங்க தொப்பியெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மலையாள போலீஸில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து 2 ஹீரோயின்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு மக்களோட புரட்சி செய்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி அதை வந்து அரசியல்வாதிகளுக்கு எதிராக இருக்கா, இல்லை அவங்களால மக்கள் புரட்சி செய்கிறாங்களா, என்ன பிரச்சனை அப்படின்றது தான் இது. கிட்டத்தட்ட இது கேரளா அண்டு தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இதில் இருக்கிற அந்த பில்டிங்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் தெரியுது. பட் இந்த கதை எங்களுக்குள்ளே நடக்குதுன்றது படம் வந்த பிறகு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ஆர்யா வந்து பார்த்திங்கன்னா விடுதலை படத்தில் சூரியன் நடித்த அதே மாதிரியான கெட்டப் சீன்ஸில் இதுலேயும் நடிச்சிருக்காங்க. பட் படம் வரணும், படம் வந்ததுக்கப்புறம் தான் எப்படியான கதைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். இந்த ஒரு மினிஸ்டர் வந்து தூக்கிறதுக்கு பிளான் பண்ணும்போது அந்த மினிஸ்டர் அங்கேருந்து தூக்கிறதுக்கு எல்லாமே அவர் பண்ணுறாரு மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து இவர் கராத்தே மாஸ்டராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி ஹேண்டிலிங்லாம் பயங்கரமாக பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த படம் வரட்டும், வந்த பிறகு இதோட ரிவ்யூ பற்றி நம்ம சேனலில் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.